வன்முறை போராட்டம் என்பது தர்மஸ்தலாவிற்கு புதிதல்ல. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அபகரிப்பு, ஆட்கடத்தல், மனித உடலை சிதைத்தல், இதெல்லாம் எம்எல்ஏ, எம்பி, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே கூட இது வந்து அந்த ஜட்டியை ப்ரொடியூஸ் பண்ணா அதுல வந்து செமினல் ஸ்டெயின்ஸ் இருக்கு. ஜட்டி உள்ளாடை கற்பழிப்புன்னா அதுல ஸ்டெயின்ஸ் இருக்கணும் ஜட்டில. அப்போ ஒருத்தனை கடத்தி கொண்டு போய் கற்பழித்து கொலை செய்து விசிறி போட்டேன்னா இது என்ன சாத்தியமா ஒரு ஆள் செய்யறது? இது வந்து குரூப். கடத்தல், கற்பழிப்பு, கொலை, சிதைத்தல் இது எப்படி பண்ணுவாங்க? இது சப்ளை பண்ற விஷயமா இருக்காது. இது ஒரே கூட்டம் தான் பண்ணு. சைக்கிக் கில்லர், சைக்கிக் ரேபிஸ்ட், சைக்கிக் பர்சன். அது வந்து ஒரு சைக்கிக் பர்சன் ஒருத்தனா 2 பேரா 3 பேரா? நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் எஸ் பாலன் ஐயா நம்மோடு இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த தர்மசாலா வழக்கை நீங்கள் வாதாடுறீங்க. இந்த வழக்கினுடைய இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டுருக்கு? அங்கே எஸ்ஐடி என்ன பண்ணுறாங்க? தற்போதைய நிலை என்ன? இன்று வந்து ஏதாவது புதிய அப்டேட் அங்கே இருக்கா? அவரை பீமான்னு சொல்றாங்க. அவரு 4ஆம் தேதி ஜூலை மாதம் அவரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது. 11ஆம் தேதி அவரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஒப்புதல் வாக்குமூலம், கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட். அது ஆனதுக்கு அப்புறம் சிட் கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஓகே சார். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு 4 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த டீமு. அதுக்கு கீழே இன்ஸ்பெக்டர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், அப்புறம் வந்து நிறைய அந்த குழியை தோண்டுவதற்கான ஆட்கள், இதையெல்லாம் என்கேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. கூடவே எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட போகிறாங்க. இப்போ பல இடத்துல வந்து அவர் காட்டுறாங்க, இந்த இடத்துல நான் புதைச்சி வச்சிருக்கேன், இந்த இடத்துல பிணங்களை புதைத்தேன்னு காட்டுறாரு. ஓகே. நிறைய இடத்துல வந்து பிணங்களோ அதற்கான தடயங்களோ அல்ல எலும்பு கூடுகளோ கிடைக்கவில்லை. ஆனா ஒரு சில குழிகளில் எலும்பு கூடுகள் கிடைத்தது. அதை பேக் செய்து அனுப்புறாங்க. இப்போ எலும்பு கூடுகள் அதை பார்த்ததும் பெல்விஸ் போன் அப்படி இருந்தாக்கா அதை வச்சு இது ஆணுடையதா பெண்ணுடையதா அப்படின்றது சொல்லலாம். நம்ம இதுல குறிப்பில் எடுத்துக்கொள்வது என்னவென்றால், இந்த நேத்ராவதி நதி கரையோரம் புதைக்கப்பட்ட பிணங்கள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய காடுகளில் புதைக்கப்பட்ட பிணங்கள். இது வந்து சேரும் சகதியுமாக தண்ணீரமாக இருப்பதனால் இந்த போன்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகிறதுக்கு, டிஸ்இன்டகிரேட் ஆகி டிஸப்பியரன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே. இது வரைக்கும் தசைகளோ தலைமுடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் கிடைக்கல. பட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் எதுவும் வெளியே சொல்லல. ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்போ ஒரு பிணத்தை புதைத்தால் அந்த எலும்பு, தசை, தலைமுடி எல்லாமே மண்ணோடு கலந்து விட்டாலும் மனித உடலில் இந்த ஃபேட், கொழுப்பு இருக்கும். மனித உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு, அந்த கொழுப்பு உருகி அந்த மண்ணோடு கலந்து அது வந்து அடிபிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அடிபிக் ஆசிட் அது ஒரு 100 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் கூட இந்த அடிபிக் ஆசிட் அதனால் மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் டிஸ்இன்டகிரேஷன் மண்ணோடு கலந்து. ஓகே. இப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம்மா. அதுக்கு வந்து எஃப்டிஆர் அப்படின்ற ஒரு டிசைடு. எஃப்டிஆர் என்றால் ஃப்ரஸ்ட்ரேட்டட் டோட்டல் இன்டகிரேட் ரிஃப்ளெக்ஷன், எஃப்டிஐஆர். இன்னொரு டிவைஸ் ஜிசிஎம்எஸ்,
ஜிசிஎம்எஸ்னா கிரோமட்டோகிராஃபி மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்ற டிவைஸு. ஓகே. இந்த 2 டிவைஸும் வந்து பெங்களூர் எஃப்எஸ்எல்ல இருக்கு, தமிழ்நாட்டில் கூட சென்னையில் எஃப்எஸ்எல்ல இருக்கும். அது இதில் எல்லாமே ட்ரெயின் அப் ஆகுறாங்க இந்த 2 டிவைஸு. இது வரைக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த டிவைஸை எடுத்துட்டு போனாங்களா? இந்த அடிபிக் ஆசிட் கிடைச்சிருக்கா? அதை ஒட்டி அந்த தகவலும் இல்லை. ஆனா வந்த விஷயத்துல என்ன தெரியுதுன்னா, இந்த எக்ஸ்பர்டைஸ் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அடிஷனல் டைரக்டர், டெப்டி டைரக்டர் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் அங்க போயிருந்தாங்கன்னா இந்த டிவைஸும் கொண்டு போயிருப்பாங்க. Now the point is, இந்த டிவைஸை எடுத்துட்டு போனாங்களா? அடிபிக் ஆசிட் அங்க கிடைச்சதா? அந்த மண்ணை வந்து எடுத்து எஃப்எஸ்எல்க்கு அமைச்சிருக்கலாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கு. இத சிட்டு டீம் வெளியே சொன்னால்தான் தெரியும். இல்லைன்னா சிட்டு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, சிட்டு கான்ஸ்டியூட் வரைக்கும் அமைதியாக இருந்தார்கள். சிட்டு கான்ஸ்டியூட் ஆகி இந்த எலும்பு கூடுகள் கிடைத்த பிறகு மங்களூர் வந்து பொலிட்டிக்கலி ஹீட்டு, ஃபைனான்ஷியலி ஹீட்டு, கம்யூனலி ஹீட்டு, அப்புறம் வந்து ரவுடிசத்திலையும் வயலன்ஸ்ல கூட ஹீட்டு, எல்லாமே ஹீட்டு. இந்த மங்களூர் என்றாலே ஒரு ஸ்பைசி காரசாரமான இடம். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் மேலே வரும்போது ஒரு சமயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த அலிபிக் ஆசிட் மண்ணில் கலந்து இருக்குது, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் இப்போ 2 குரூப். ஒரு குரூப் என்னன்னா, அந்த மண்ணின் புனிதத்தை காக்கப்பட வேண்டும், அந்த மண்ணின் புனிதத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் மத விரோதிகள், இவர்கள் தேச விரோதிகள் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றது, இது வந்து 40-50 ஆண்டு காலமாக அங்க கற்பழிப்பு, கொலை, இந்த மாதிரி அவர்களை புதைத்து விடுவது, இந்த மாதிரியான வயலன்ஸ் நடக்குது. இந்த வயலன்ஸ் வன்முறை போராட்டம் என்பது தர்மஸ்தலாவிற்கு புதிதல்ல. தொடர்ந்து 50 ஆண்டு காலமாகவே போராட்டம், வன்முறை இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் வருது. கொலையும் கற்பழிப்பும் இதுவும் கூட தான் சேர்ந்து வருது. இது நடந்துட்டு வருது. 2 எஃப்ஐஆர், கிரைம் நம்பர் 250/2012, இன்னொரு எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் 39/2025. அதுக்கு அப்புறம் வேதவல்லி கொலையின் போது அனன்யா பட் காணாமல் போனது, இது எல்லாமே வந்து சௌஜன்யா வந்து கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாம் வந்து சம்பவம் நடந்த இடம் தர்மஸ்தலா. அதனால தர்மஸ்தலா, இந்த சௌஜன்யா எங்கே கொலை உண்டா? தர்மஸ்தலா. அவர் கற்பழிக்கப்பட்டது எங்கே? தர்மஸ்தலா. கற்பழிப்பதற்கான சாட்சியங்கள் உண்டா? டாக்டர் சொல்றாங்க, சடலத்தை உடற்கூறாய்வு செய்து சொல்லுகிறார்கள், இது கற்பழித்து கொலை செய்யப்பட்டுள்ளார்ன்னு. அந்த மாதிரி தான் வந்து ரிப்போர்ட் வருது. அப்போ அந்த இடம் புனிதா, இடத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை புனிதமானதுதான் பிரச்சனை. ஸோ கொள்ளை, கற்பழிப்பு, அபகரிப்பு, ஆட்கடத்தல், மனித உடலை சிதைத்தல், இதெல்லாம் வந்து புனிதமாக கருதப்பட முடியாது, கருதப்படவும் கூடாது. அப்போ புண்ணிய பூமி, புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் இடையிலான ஒரு போராட்டம் நடந்துட்டு வருது. ஸோ பாவம் அப்படின்னு சொல்லி பாவத்திற்கு வந்து நீதி வேண்டும் என்று போராடும் ஒரு சாரார். அந்த இடமே புண்ணிய பூமி, அந்த இடத்துல எது நடந்தாலும் வாயை திறக்க கூடாதுன்னு வாய்க்கு பூட்டு போடுற இன்னொரு குரூப் நடந்துட்டு வருது. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் அடுத்தடுத்து கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்கும்போது, இப்போ அந்த பத்மலதாவுடைய ஒரு பெட்டிஷன் கொடுத்துக்கிறாங்க சிட்டுக்கு, என்னுடைய தங்கை காணாமல் போனால் இல்லை கொலையுண்டு போனால் யார் யார் கொலை செய்தார்கள் என்று நாங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் சிட்டுன்னு கான்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க, அந்த இன்வெஸ்டிகேஷனை
இதை செய்தவர்கள் யார், யார் மேலே அவங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குன்றதெல்லாம் கூட வரும். அந்த மாதிரி 2, 3 கம்ப்ளைண்ட் வருது. அப்போ இந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சில பேருக்கு வயிற்றுல பாலை கரைச்சாலும் நிறைய பேருக்கு வயிற்றுல வந்து புளியை கரைச்சிட்டு புளியை கரைச்சவனும் அட்டாக்கு, பாலை கரைத்தவர்கள் கூட அங்கே போய் இதை மேலும் தகவல் சேகரிக்க போகிறாங்க, அவங்களெல்லாம் கூட அட்டாக் பண்ணாங்க. அதில் 4-5 பேர் காயமுற்று ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாங்கன்றதெல்லாம் கூட எல்லாருக்கும் தெரியுது. இல்லை, ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல சார், அவங்க விடுதலை ஆயிட்டாங்களா? சில பேர் கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க. ஓகே. அப்போ வந்து இது இன்டர்நேஷ்னல் ராமிஃபிகேஷன் இருக்கிறதுனால, ஈவன் ஃபாரின் மீடியாலாம் வர்றதுனால, இப்போ ஒரு 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத்து, அந்த பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள், இன்னாள் எம்பிக்கள், இது அரசியலாக ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டுக்கிறாங்க. இப்போ குறிப்பாக அந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் கூட நினச்சிருந்தேன் சார். இந்த விஷயத்தில் இந்த ஜனார்தன புஜாரி, ஆமாம், அவர் வந்து நான் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறேன், இது வந்து ஒரு தர்மம் நிறைந்த ஒரு பகுதி, நான் யாருக்கு துணையாக இருப்பேன்னா அந்த ட்ரஸ்டிக்கு தான் நான் துணையாக இருப்பேன், சர்ச்சு மசூதிகளில் கூட பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்குது, அதுபோல தான் வந்து இறந்த பிரேதங்களை இங்கே அடக்கம் செய்யும் வழிமுறையை தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க, நீங்கள் தர்மசாலாவில் எங்கே தோண்டினாலும் எதுவும் கிடைக்காதுன்னு அப்படி சொல்கிறாரு. ஆல்ரெடி ஒரு 12 எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு, 100கணக்கான எலும்புகள் கிடைத்திருக்கு. இது போன்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், அவங்க ரிலேட்டிவில் நிறைய பேர் இங்கே கர்நாடகாவில் வந்து ஆட்சியாளராக இருந்திருக்காங்க. இந்த நிலையில் இவர் ஒரு மூத்த பெரிய காங்கிரஸோட தலைவராக இருந்தவர், இவரே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது சிஎம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சிஎம் மிரட்டும் தோணியில் ஒரு கேள்வி கேட்குறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதான் அரசியல் பலம், பணபலம், அதிகார பலம், ஆணவ பலம் இதெல்லாம் வெளியே வருதுன்னு தெரியுது. அவர் பூஜாரு அவரு புண்ணிய பூமி பக்கம் இருக்கிறாரு. அங்கே பாவப்பட்ட மக்கள் இறந்து போனார்களே, அந்த அவர்களுடைய உயிர் நியாயம் கேட்கிறது, அதுக்கு என்ன சொல்கிறாரு, அதுக்கு பதில் இல்லை, ஒன் சைடாக பேசுகிறாங்க. அதான் நான் சொன்னேன், புண்ணிய பூமி, பாவத்தின் பூமி, புண்ணியத்தின் பூமின்னு பிரித்து, பாவத்திற்காக போராடுகிறவர்கள் சில பேர், புண்ணியத்திற்காக போராடுகிறவர்கள். ஜனார்தன் பூஜாரி எக்ஸ் சென்ட்ரல் மினிஸ்டர், காங்கிரஸ்காரர், அவரும் அதுதான் பேசுகிறாரு. ஸோ 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்கு. பட் இப்போ 3-4 நாளாக பொலிட்டிக்கல் வெரி ஸ்பைசி, காரசாரமாக பாலிடிக்ஸு. இங்கே பெங்களூர்லேருந்து ஒரு எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ, நான் 200 காரை எடுத்துகிட்டு போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. HAL வந்து ஒரு தொழிலாளியாக இருந்தவர் எம்எல்ஏ ஆனார், அது என்னென்னமோ ஆச்சு, அவரை ஒட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எம்எல்ஏ, எம்பி, எக்ஸ் மினிஸ்டர்ஸு, இவங்க எல்லாமே கூட இது வந்து ஒரு சதித்திட்டம், கம்யூனிஸ்டுகளால், ஜிஹாதிகளால் செய்யக்கூடிய சதித்திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. பட் பாயிண்ட் ரிமைன்ஸ், இந்த கொலை, கற்பழிப்பு, அவர்களை புதைத்தது, இதெல்லாம் எங்க நடந்த விஷயம்? அது தர்மஸ்தலா. அவங்க ஓப்பனா சொல்லணும், தர்மஸ்தலா வந்தா கொலையும் ஆகும், கற்பழிப்பும் ஆகும், யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அவங்க அதை பேச யாருக்குமே உரிமை இல்லைன்னு அவங்க சொல்லிட்டோம். ஆர்டிகல் 19(1)A, பேச்சுரிமை, எழுத்துரிமை, சுதந்திரம். இந்த நாட்டுடைய மக்களுக்கு தேவை என்ன நடக்குதுன்னு. ஆகவே அரசியல் என்று பார்த்தால் காங்கிரஸ் சைலண்ட், ஜேடிஎஸ் சைலண்ட், பிஜேபி ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ், சப்போர்ட்டிங் தர்மஸ்தலா, அந்த நிர்வாகத்துக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அதை விட்டு இடதுசாரிகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், நியாயத்திற்காக போராட்டம் செய்யக்கூடியவர்கள், யூடியூபர்ஸ், சில மீடியாஸ், இவங்கெல்லாம் வந்து 2 அணியாக இருக்கிறாங்க. பட் அரசு சிட்டை கான்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு BR, CR, DR தெரியும். இந்த விஷயம் வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்களா இல்லையான்றது கூட ஒரு டவுட். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போ அந்த KS ஈஸ்வரப்பா அவர்கள் வந்து இந்த பீமா யார், இவரை தான் முதல்ல கைது செய்யணும், இந்து சமூகத்தை அழிக்க
வேறு தேசத்துலேருந்து வந்து எதிராக செயல்படுறாங்க, இதில் வெளிநாட்டு சதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கேள்வி எழுப்புறாரு. இது இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ ஈஸ்வரப்பா அவர் பிள்ளைக்கு சீட்டு கொடுக்கலன்னு கட்சியை விட்டு ஓடி போயிட்டாரு. ம் ஏற்கனவே வந்து டெல்லியில் வந்து காவி கொடியை ஏற்றுவோன்னு சொன்னார். அவர் எப்பவுமே ஏடா கூடமாக தான் பேசுவார் அவர். இப்போ ம் வெளிநாட்டு சதி யார், பீமா யார் சொல்லு, நீ பீமா யார் சொல்லு. பீமா வந்து அவங்க சொல்றது இவங்க சொல்றது எல்லாம் சேர்த்தாலும் பீமா வந்து அந்த நிர்வாகத்தினிடம் சம்பளம் பெற்று வேலை செய்த ஒரு பணியாள். பீமா எந்த ஃபாரின்ல இருந்து வந்துட்டான், 15 வருஷமா ஊர்ல இல்ல, 2014 ஊரை விட்டு போனவன். பீமா சொல்றான் என்னை வெட்டி துண்டு துண்டா வெட்டி புதைச்சிருவோன்னு சொன்னாங்க, பயந்துட்டு போயிட்டேன்னு சொல்றான். பீமா காட்டின இடத்துல வந்து அஹ், இது ஸ்கெலட்டன்ஸ் இருக்கு பீமா காட்டின இடத்துல. அந்த இடத்துல அடிபிக் ஆசிட் கூட இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் வரும்போது ஒரு முன்னாள் அமைச்சர் பொறுப்பற்ற பேச்சு அது. அவர் சொல்லணும், இன்வெஸ்டிகேஷன் இந்தியால சட்டம் பெரியது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. சட்டத்தின் மீது நம்பிக்கவே, ஸ்டேட் போலீஸ் என்பது ஸ்டேட் மேல நம்பிக்கவே. இந்த விஷயத்துல இன்வெஸ்டிகேஷன் சப்பன் பண்றதை விட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸை மிரட்டுற தோனியில பேசுறது ஈஸ்வரப்பா வந்து அது அவர் மினிஸ்டர்ன்றதுக்கு அருகதையற்ற அவராக மூணாவது ஒரு நபர் வந்து வாக்குமூலம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான்காவதாக ஒரு நபர் வந்து தர்மசாலா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து நானும் இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து சாட்சியமாக வரேன், எனக்கான பாதுகாப்பை கொடுங்கன்னு சொன்ன நபர் வந்து பாபு கவுடா. இந்த பாபு கவுடா என்ன பண்ணுறாருன்னா, அது அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சாலையோரமாக வந்து ஒரு இடத்துல புணங்கள் புதைச்சதை நான் பார்த்துருக்கேன், அங்கே புதைச்சிட்டு வந்தவங்க பேசியிருந்தது நான் நேரில் கேட்டேன், நான் அந்த இடத்த காட்டுறேன்னு சொல்லி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. மார்க் பண்ண இடத்துல 10 அடிக்கு மேலே குப்பைகளை கொட்டியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் பாப்பநாசன் ஒரு படம் வந்தது தமிழ்ல. அந்த படத்துல என்ன வந்து ஒருத்தனை பதிச்சிடுறாங்க. பதிச்சிட்ட பிறகு அதை 4 பேர் பார்க்குறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு போய் பண்ணியை பதிச்சுட்டு பணத்தை எடுத்து போய் வேற இடத்துல பதிச்சிடுறாரு. இதெல்லாம் சினிமா டைப்ல பண்றாங்க. இப்போ புதியதாக விஷயம் தெரிஞ்சவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அது பேர் தான் வந்து ஸ்டேட்மெண்ட். அது நீதிபதியின் முன்னாலும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், போலீஸ்காரங்க முன்னாடி கொடுத்தா அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆகுது. அப்போ அவர் சொல்றதுல உண்மை இருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. கணக்கு இப்போ காணாமல் போன அனன்யா பட் அந்த பணம் கிடைக்குதா, கிடைச்சிடுச்சுன்னா கனெக்டிவிட்டி இந்த கடைசியா எந்த இடத்துல பார்த்தீங்க, லாஸ்ட் சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ், கார்பஸ் டெலிட்டி. அப்புறம் வந்து 2003 சிசிடிவி இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் தடவியல், ஃபோரென்சிக் சயின்ஸு, எஃப்எஸ்எல், இந்த அடிபிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன ஓட்டை கடிச்சிட்டா பெரிய பில்டிங்லேருந்து நுழைஞ்சி உள்ளே போயிடலாம். அதனால யாராவது அதை நான் பார்த்தேன் எனக்கு விஷயம் தெரியும்னா அவங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு சொல்லலாம். அவங்க விசாரணை செய்து அவங்களுடைய இந்த விசாரணைக்கு உகந்ததாக இருந்தால் அது வந்து இதில் கனெக்ட் ஆச்சுன்னா அதை பண்ணுவாங்க, அவங்க ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ சிட்டுக்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் என்ற அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க பை டிசிஷன் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி கேபினெட்டு. இப்போ அது போலீஸ் ஸ்டேஷன் புதுசாக கூட யாருன்னா தகவல் கொடுத்தா எஃப்ஐஆர் கூட ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அப்போ யார் யாருக்கு இந்த விஷயத்தை ஒட்டி தெரியுதோ அவங்க போய் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்தா அது வந்து இதுக்கு சாட்சியா இருக்கா, சாட்சியா இல்லை சும்மா சொன்னா ஒன்றும் பிரயோஜனப்படாது. அப்போ 4 விஷயத்துக்கு அவங்க சொல்லணும். பிணத்தை நீ பார்த்தாயா, ஒன்று. பிணத்தை கொண்டு வந்தது யாரு, எத்தனை மணிக்கு, எங்க கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க. அதை மீறி அந்த பொண்ணு யார் வீட்டு பொண்ணு, அது வந்து வெளிய மாவட்டத்திலிருந்து வந்த பெண்ணா இல்லை உள்ளூரா, அந்த பொண்ணுக்கு அந்த விஷயமும் சொல்லலாம். அப்போ அந்த சடலத்தை புதைச்சிட்ட பிறகு என்ன ஆச்சு, அதுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆச்சா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியுமா. அப்போ உடலை புதைக்கணுன்னாக்கா அந்த உடலுக்கு சொந்தமானவர்கள் தான், அப்பா அம்மா இல்லை அவங்களுடைய பிள்ளைகள், சொந்தம் உற்றார் உறவினர் தான் வந்து புதைக்க வேண்டும். அப்போ புதைச்சவன் யாரு, புதைச்சவன் வந்து
யாருடைய பேச்சை கேட்டு பணம் வாங்கிட்டு புதைச்சானான்ற இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வருது. ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகணும். அதுதான் செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒரு ஓகே சார். செயின் கூட லிங்க் வித்தவுட் மிஸ்ஸிங் லிங்க். அந்த கடைசியா இந்த இந்த புதைத்தது யார், புதைக்க வைத்தது யார், இறந்தவர் யார், இறந்தவர் எப்படி இறந்தார், அவர் என்ன செய்துட்டு இருந்தாரு, அது எந்த இடத்துல வந்தாரு, இது பூராவும் இன்வெஸ்டிகேஷன் ஆகணும். 82லயே கர்நாடகா சட்டமன்றத்தில் தர்மசாலா பற்றி ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கிறதாவும் அது ஆர்டிஐல இப்போ எடுத்து அது வெளியே வந்திருக்கு. ஓகே சார், அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்கன்றதா கேள்வி சார். 82லயே இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அந்த ரெக்கார்டு இருக்குது. 82ல பேசினாங்க, அதுக்கு பிறகு கூட பேசினாங்க, சிஐடி பண்ணாங்க. ஒரு உதாரணம் அப்படின்னா இந்த சௌஜன்யா கொலை கேஸ் சிபிஐ என்ன பண்ணாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். 2012 அந்த அம்மா மிஸ் ஆகும்போது சிசிடிவி கேமராஸ் இருக்கு. எங்க இருக்கு? கோயில் வாயில, தர்மஸ்தலால பல இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, சிசிடிவி ஃபுட்டேஜை யார் ரிகவரி கொடுக்கல. டெலீட் பண்ணது யாரு, என்னைக்கு டெலீட் பண்ணாங்க, இப்ப எவ்வளவு நாள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்குது, எத்தனை கேமரா இருக்கு, எந்த கம்பெனியுடைய கேமரா, அது ஆட்டோமேட்டிக்கா டெலீட்டா, இவங்களே டெலீட் பண்ணாங்களா, பல்வேறு உண்டு. இப்ப நீ ரிகவரி பண்ணதானே, கேமராவே ரிகவரி பண்ணல. அந்த சௌஜன்யா கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பூர்த்தி படிச்சேன் நானு. அதுல சிசிடிவியை ஒட்டி ஒண்ணுமே சொல்லல. இன்னொன்னு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, அந்த சௌஜன்யாவின் உள்ளாடை ஜட்டி அதை ரிகவரி பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க அம்மா இந்த ஜட்டி யாருதுன்னு கேட்டா, இந்த ஜட்டி என்னுடைய பொண்ணு தான். அப்போ போலீஸ் எங்க வீட்டுக்கு எங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஜட்டியை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களா? போலீஸ் என்ன சொல்றது? சிபிஐ இவன் அந்த சந்தோஷ் ராவை கைது செய்த பிறகு அவன் வாக்குமூலம் கொடுத்தான். அவன் வாக்குமூலம் கொடுத்ததுனால அந்த ஜட்டி கிடைச்சதுன்னு. இப்போ 2 விஷயம் வச்சுக்கலாம். அந்த ஜட்டியை ப்ரொடியூஸ் பண்ணா அதுல செமினல் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சா? ஜட்டி உள்ளாடை கற்பழிப்புன்னா அதுல ஸ்டெயின்ஸ் இருக்கணும் ஜட்டியில, அதுவும் இல்லை. எஃப்எஸ்எல்க்கு அதுவும் போல. ஒரு ஜட்டியை வச்சுட்டு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாங்க? என்ன சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அது? அப்ப அவங்க அம்மா போய் சொல்றாங்களா கோர்ட்ல? அவனுக்கு பிமோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அவனுடைய பிறப்புறுப்பு அது பீலே ஆகாது. அவங்களுக்கு இந்த செக்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போ ஒருத்தனை கடத்தி கொண்டு போய் கற்பழித்து கொலை செய்து விசிறி போட்டானா இது என்ன சாத்தியமா ஒரு ஆள் செய்யறது? இது குரூப். நான் என்ன சொல்றேன்னா, இது ஏதோ ஒரு கொடூரமான மனிதன் அங்க இருக்கிறான். கொடூரமானவன் யார் அந்த நபர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். கொடூரமானவன்னா அவன் கடத்தல், கற்பழிப்பு, கொலை உண்ட அந்த நபருடைய பிரேதத்தை சிதைக்கப்பட்ட உடல்கள். அப்படின்னா இளம் பெண்கள், சிதைக்கப்பட்ட மனித சிற்பங்கள். எங்க அது சிதைக்கப்பட்ட மனித சிற்பங்கள்னா சிதைக்கப்பட்ட இளம் பெண்கள். ஸோ இது எங்க நடக்குது? இது எல்லாமே பாயிண்ட் பார்த்தா தர்மஸ்தலான்னு வருது. அவங்க இதை ஒட்டி தர்மஸ்தலா புண்ணிய பூமின்னு சொல்றவங்க ஜனார்தன் பூஜாரி கூட நீங்க தர்மஸ்தலா பேரே சொல்லாதீங்க. என்ன பாகிஸ்தான் சொல்லலாமா, மியான்மர்ன்னு சொல்லலாமா, இல்ல பங்களாதேஷ், ஸ்ரீலங்கான்னு சொல்ல முடியுமா? இந்த 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 இறப்பு, கொலை, கற்பழிப்பு இது எல்லாமே தர்மஸ்தலாவை சுத்தி தானே. அது ஏன் அங்க நடக்குது? திருப்பதியில ஏன் நடக்கல, திருத்தணியில ஏன் நடக்கல, பயணியில ஏன் நடக்கல? அங்க மாத்திரம் எப்படி நடக்குது? இதுக்கு ஒரு முடிவு வரணும். தமிழ்நாட்டுல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, அங்க ஏன் நடக்கல? இதுல யாரோ ஒரு கொடூரமான மனிதன் இருக்கிறான்னா அவன் 50 வருஷமா இருக்கிறான். அவனே பண்றானா அதுக்கு வேற ஆளா? இது கூட்டா, ஒருவனே சதியா? இது எப்படி இவ்வளோ விஷயங்கள் வருது? இது பூராவும் இன்வெஸ்டிகேஷன் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவர் சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதில் விவிஐபிகள் இதனுடைய ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த போன்ற பெண்கள்லாம் அவங்களுக்கும் சப்ளை பண்ணதா சொல்லி ஒரு தகவல் இருக்குது, ரூமர்ஸ் இருக்குது. இது வெறும் பாலியல் அல்ல. இப்போ நீங்கள் பொள்ளாச்சி வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் நேற்றே சொன்னீங்க. உல்லாசமாக இருந்துட்டு அந்த பொண்ணை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது,
அப்படி இல்ல. இது வந்து கடத்தல், கற்பழிப்பு, கொலை, சிதைத்தல். இது எப்படி பண்ணுவாங்க? இது சப்ளை பண்ற ம் விஷயமா இருக்காது. ம் இது ஒரே கூட்டம் தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நானு. கூட்டமா, ஒருத்தனா, 2, 3 பேரா தெரியாது. ஓகே. இது வந்து பாலியல் தொழில் அல்ல. ம் இது வந்து ஒரு கொடூரமான ஒரு சிசோஃபர்னியா, பைபோலார் ஒரு சைக்கோ மன கில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. ஆமாமா. சைக்கிக் இல்ல. சைக்கோ இல்ல. ம் சைக்கிக் கில்லர். சைக்கிக் ரேபிஸ்ட். ம் சைக்கிக் பர்சன். ஓகே. அது வந்து ஒரு சைக்கிக் பர்சன் ஒருத்தனா, 2 பேரா, 3 பேரா? இல்ல ஒருத்தன் தான் அவனுக்கு யாருனா சப்போர்ட் இருக்கா? ஒரு தனி சைக்கிக் பர்சனால இது பண்ண முடியுமா? இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன்ல தான் வரணும். ஓகே சார். எஸ்ஐடி எந்த அளவுக்கு கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்றது உங்களுடைய ஐடியா இருக்கா இல்லையா? இல்ல எஸ்ஐடில இருக்கிற ஆபீசர்ஸ் ஸ்ட்ரைட் அப்ரைட் ஆபீசர்ஸ், இன்டெகிரிட்டி ஆபீசர்ஸ், ம் அவங்க வந்து அவங்கள பணத்தாலோ மற்ற எதையாலையும் அவங்கள வந்து வளைக்க முடியாது, வாங்கவும் முடியாது. ஓகே. அவங்க ஸ்ட்ரைட் ஆபீசர்ஸ்ன்றதான் இது வரைக்கும் பேர் எடுத்துக்கிறாங்க. ம் அண்ட் பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ். இப்போ ஓகே. நான் சொல்றேன், அடிபிக் ஆசிட், ம் பாடி ஃபேட், இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஓகே. பட் அவங்க வெளியே வந்து சொன்னா தானே இப்போ நம்ம சஸ்பிஷன் எப்படி பண்ண முடியும்? ஓகே இன்வெஸ்டிகேஷன் சார். ப்ரோசஸ் இஸ் கோயிங் ஆன். கோயிங் ஆன். ஓகே சார். இது தொடர்பான பல்வேறு தகவலை தொடர்ந்து எங்க நியூஸ் டுடே தமிழுக்கு சொல்லுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில புதிய அப்டேட்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, 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 நன்றி. இது போன்ற நல்ல செய்திகளை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.